தித்திக்கும் காதல் தீயே. அத்தியாயம் 27. அடர்ந்த மரங்களின் கொழுமையான காற்று வீசிக் கொண்டிருக்க அதற்கு நேர்மாறாக அந்த மரங்களின் அடியில் அமர்ந்து இருந்தவர்களின் நெஞ்சில் அனல் வீசிக் கொண்டிருந்தது. வீசிய காற்றில் பறந்த மகியின் துப்பட்டா கோரிய வாளாக தோன்ற அதை கட்டுக்குள் கொண்டு வந்து கைக்குள் வைத்தபடி நிற்கும் மகிழ்விழி போர் வீராங்கனையாக அங்குள்ள சிறுவர்களுக்கு தோன்ற அதை தனது சகாக்களிடம் ரகசியமாக பேசிக் கொண்டிருந்தனர். மகியின் நலன் விரும்பிகளான சிதம்பரம், ராஜேந்திரன் மற்றும் இந்திரன் பதட்டத்துடன் மகிழ்விழியை பார்த்தபடி இருந்தனர். உதயனை மட்டும் அந்த இடத்தில் காணவில்லை. மகியின் அருகில் நின்று தீரன் பார்த்த பார்வையில் பல நூறு எரிமலைகள் வெடிக்க இதை எதை பற்றியும் கவலைப்படாமல் செந்தணலில் பூத்த மலரென அனலை அங்குள்ள காற்றில் மனம் வீச செய்து கொண்டிருந்தாள் மகிழ்விழி. ஏ, யார் மணி முதல்ல வெளியூர் பொண்ணா இருந்துட்டு வந்து எங்க ஊர் பஞ்சாயத்துல கண்டதை பேசிட்டு இருக்க என்றார் ஊர் பெரியவர். யாரா இருந்தா என்ன, நடக்கிற அநியாயத்தை யார் வேணாலும் கேட்கலாம்ல. மகி, போதும், இத்தோட நிறுத்திக்கோ என மகியின் காதருகே அடைக்குரலில் சீறினான் தீரன். ஆரம்பிச்சத பாதியில நிறுத்துற பழக்கம் எனக்கு இல்ல. அப்படி உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா நீங்க ஒதுக்கங்க. இந்த ஊர் தானே இவங்களும், இந்த ஊர்ல என்ன நடக்குதுன்னு இவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் என தீரனுக்கு சூடாக திருப்பி கொடுத்தாள் மகி. அப்படியே என கோபம் மிகுதியில் தீரன் மகியின் காதருகே பல்லை கடித்து துப்புகையில் ஊர் பெரியவர் ஒருவர் குறுக்கிட்டார். எப்பா தீரா, நீ என்னப்பா புதுசா இங்க நிக்கிற? உனக்குதான் நிறைய வேலை இருக்குமே. எங்களுக்கு தான் வேலை வெட்டி இல்லாம யார் கூப்பிட்டாலும் பஞ்சாயத்துல வந்து உட்கார்ந்துடுறோம் என்று தீரனை மறைமுகமாக சாடினார். இங்க பாருங்க தாத்தா, பஞ்சாயத்தை கூட்டிட்டு சொல்லாம போனது என் தப்புதான், இல்லன்னு சொல்லல. ஆனா நான் எதுக்கு அப்படி போனேன்னு தெரியாம வார்த்தையை விடுறது ரொம்ப தப்பு. ஓ, நான் பார்த்து வளர்ந்தவைய நீ எனக்கே நீ சரி தப்பு சொல்றியோ? ஏன் பெரியவங்க தப்பு பண்ணவே மாட்டாங்களா என தீரன் அவருடன் மல்லுக்கு நின்றான். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அங்க ஒரு பொண்ணு செத்து பொழிச்சிருக்கா, அது ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? தீரனை பார்த்து அவ்விடமே அதிர கத்தினாள் மகி. நீ என்னமோ ஒரு பொண்ணு சீரழிஞ்சு போச்சுன்னு சொல்ற, இவன் என்னடானா அவனை கொல்ல வந்தா ஒருத்தன்னு வந்து நிக்கிறான். என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த ஊர்ல களியமூர்த்தியை யாருக்கு தெரியும் என அடக்கப்பட்ட சினத்துடன் வினவினாள் மகி. இந்த பொண்ண, களியமூர்த்தி எங்க ஊருக்காரன் தான், அது எங்களுக்கு தெரியும். எங்களை கேள்வி கேட்க நீ யாரு? உனக்கு இந்த ஊர்ல என்ன பிரச்சனையோ அதை மட்டும் என்னன்னு சொல்லு. அதை விட்டுட்டு தேவையில்லாம பேசிட்டிக்காத. நேத்து இந்த ஊரு பொண்ணு தூரிக இந்த ஊரு நாய் ஒருத்தனால சாக இருந்தா. அவளோட உடம்பு அந்த நாய் கண்டப்பட்டு நக்கிட்டு அவளை சாகுற நிலையில விட்டு தலைமறைவாயிடுச்சு அந்த மிருகம். இப்ப அந்த பொண்ணு உயிர் மட்டும் பொழைச்சு மோசமான நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல இருக்கா என அங்குள்ள ஒவ்வொரு ஆண்மகனின் குரல் வளையை கட்டித்து குதறும் நோக்கில் உச்சக்கட்ட வெறுப்பில் சீறினாள் மகி. மகிழ்விழி கூறியதில் அதிர்ந்த ஊர் மக்கள், இது எப்படி உனக்கு தெரியும் என கேட்டார் ஊர் மக்களில் ஒருவர். நான் யதார்த்தமா தூரியோட வீட்டுக்கு போனப்பதான் அவள் அந்த நிலைமையில பார்த்தேன். நானும் உதயம் தான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம். ஹாஸ்பிட்டல்ல தூரி அட்மிட் பண்ணிட்டு தான் தீரனுக்கு போன் பண்ணி விஷயத்த சொன்னேன். தீரன் அதனாலதான் பஞ்சாயத்தை பாதியில விட்டுட்டு அங்க வந்தாங்க என புயலுக்கு முன் உள்ள அமைதியின் குரலில் கூறினாள் மகி. எப்பா தீரா, இந்த பொண்ணு சொல்றது உண்மையா தீரனை நோக்கி கேட்டார் ஒரு பெரியவர். ஆமா என தலையாட்டினான் தீரன். இன்னும் இவ என்னன்னா சொல்ல போறாளோ, அதுக்குள்ள அவ வாயை எப்படியாச்சும் அடைக்கணுமே என தவிப்புடன் மகியை பார்த்தான் தீரன். எம்மி அளவு கூட தீரனை நோக்காமல் ஊர் பெரியவர்களை பார்த்து, இதனாலதான் கேட்டேன், இது மனுஷங்க வாழ்ற ஊர் தானு. எப்ப என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. தோரிக்கு நடந்த அநியாயத்துக்கு பதில் என்ன என நிமிர்வுடன் கேட்டாள் மகி. இதுக்கு காரணம் ஆறுன்னு கெட்டு போன அந்த பொண்ணு கிட்ட கேட்டு அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட வேண்டியதா? கெட்டு போனவளா? தோரி அப்படி யாராவது சொன்னீங்க, பேசுற நாட்கள் இழுத்து வச்ச அறுத்துற ஜாக்கிரதை. இந்த விஷயம் உங்க பேத்திக்கு நடந்திருந்தா உங்க பேத்தியை இப்படித்தான் சொல்லுவீங்களா என மகிழ்விழி சீரும் முன் தீரன் கர்ஜித்தான். தீரன் கோரியதை கேட்ட மகி பெருமிதமாக அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, ஒரு பொண்ணை எதை வச்சு கெட்டு போனவன்னு சொல்றீங்க என அடிக்குரலில் கேட்டாள் மகி. கல்யாணத்துக்கு முன்னாடியே தன்னோட கற்பை இழந்து நிக்கிறாளே, அப்ப அவ கெட்டு போனவ தானே. என் பேத்தியா இருந்தாலும் அவ கெட்டு போனவதான். இந்த சமுதாயம் அவளை அப்படித்தான் சொல்லும் என்றார் பெரியவர். கெட்டு போறதுக்கு கற்பு என்ன பொருளா? நீங்களாம் எப்பதான் திருந்த போறீங்க? நல்ல வேலை, சினிமால மாதிரி அந்த மிருகத்துக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லாம அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும்னு சொல்றீங்களே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் என தன் ஆதங்கத்தை கொட்டினாள் தீரன். தீரனின் ஆதங்கத்தை கண்டவள் அவனின் தோளை தட்டி ஆசுவாசப்படுத்தினாள். நிதானமாக நிமிர்ந்து ஊர் பெரியவர்களை பார்த்து தன் கேள்வி கணையை வீசினாள் மகி. சபாஷ், உங்க பேத்தியா இருந்தாலும் அவ கெட்டு போனவதான்னு சொன்னீங்களே, சூப்பர். கற்பை இழந்தவன் சொல்றீங்களே, அவ கற்பை இழக்கல, அவ கற்போட தான் இருக்கா. கற்புங்கிறது என்ன தெரியுமா? அது உடம்புல இல்ல, மனசுல இருக்கு.
அது பொண்ணுக்கு மட்டும் இல்ல, ஆம்பளையான உங்களுக்கும் தான் இருக்கு. தம் மனைவியை தவிர வேற பொண்ணுங்களோட கண்ணை விட்டுட்டு அவளை பாக்க நினைக்கிற எல்லா ஆம்பளையும் கற்பு இழந்தவன் தான். உங்க பாஷையில சொல்லணும்னா கெட்டு போனவன். எப்ப சொல்லுங்க, இங்க எத்தனை ஆம்பளைங்க கற்போட இருக்கீங்க? ஐ மீன் கெட்டு போகாம இருக்கீங்க? உங்க மனசாட்சியை தொட்டு நேர்மையா பதில் சொல்லுங்க பாப்போம் என்று எதிரினாள் மகி. தேவையில்லாம பேசாத, அப்புறம் உயிரோட உன் ஊர் போய் சேர முடியாது என கூட்டத்தில் ஒருவன் துடினான். பேசுறவன் எவனா இருந்தாலும் என் முன்னாடி வந்து பேசு. நீ சொன்னது செய்டா. நேத்துதான் என்னைய கொல்ல வந்த ஒருத்தரை தூக்கி போட்டு மிதிச்சேன். உன்னையும் மிதிக்க நான் ரெடி. ஐயோ, தேவையில்லாம பேசுறாளே என அவஸ்தையுடன் மகி என மெல்லிய குரலில் அவளின் கரத்தை அழுத்தினாள் தீரன். உன்னைய கொல்ல வந்தானா? யாரு? தீரன் நேத்து அவனை கொல்ல வந்ததா சொன்னா. நம்ம ஊர் பொண்ணுக்கு இப்படி ஆகியிருக்கு. இதுவரைக்கும் இது மாதிரி எதுவும் நடந்தது இல்லையே நம்ம ஊர்ல என சரியாக கேட்டார் ஒரு பெரியவர். ஆமா, தீரனை கொல்ல வந்த அதே நேரத்துல என்னையும் ஒருத்த கொல்ல வந்தான். அவன்கிட்ட போராடினதுல என் ட்ரெஸ் கிழிஞ்சிருச்சு. அப்படியே ஊருக்குள்ள வர முடியாதுன்னா ட்ரெஸ் மாத்தி தூரி வீட்டுக்கு போனோம். அப்பதான் தூரியை காப்பாத்த முடிஞ்சது என தீரன் எதை கூறக்கூடாது என்று கூறினானோ அதை சரியாக தெளிவாக கூறினாள் மகி. போச்சு, மொத்தமும் சொதப்பிட்டான் என கடுப்புடன் மகியை முறைத்தான் தீரன். தீரா, இந்த பொண்ணு சொல்றது உண்மையா? வெள்ளம் தலைக்கு மேல போயாச்சு, இனி நடக்கிறது நடக்கட்டும் என நினைத்தவாறு, ஆமாயா, எங்க 2 பேரையும் நேத்து கொலை பண்ண முயற்சி நடந்துச்சு. மகிய கொல்ல வந்தவன் ஓடிட்டான். என்னைய கொல்ல வந்தவன் தான் புடிச்சு பஞ்சாயத்துக்கு உங்க முன்னாடி இழுத்துட்டு வந்தேன். நீங்க அவனை தப்பிக்க விட்டுட்டீங்க என்றான் தீரன். உங்க 2 பேரையும் எது கொல்ல பாக்கணும்? ஏன் கொல்ல பாக்கணும்? அப்படி உங்களுக்கு ஆறு எதிரி? அதுவும் இந்த வெளியூர்கார பொண்ணுக்கு என ஒருவர் யோசனையாக இழுத்தார். வேற என்னவா இருக்கும்? இந்த தீரன் கிட்ட அடி வாங்கின எவனாச்சும் கொல்ல பாத்திருப்பான். இவனை பழி வாங்கணும்னு நினைச்சு இவன் கூட பல்ல இழிச்சு சுத்தி திர இவளையும் கொல்ல பாத்திருப்பான் என கூறியபடி பஞ்சாயத்தில் ஒருவன் புதிதாக முளைத்தான். அவன் கூறியதை கேட்ட மகியும் தீரனும் அதிர்ந்து நின்றனர். தங்கள் இருவரையும் இணைத்து தவறாக பேசவும் ஒரு நிமிடம் வாயடைத்து நின்றனர். அதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட அவன், 2 பேரும் ஜோடியா வயல் பக்கம் ரகசியமா மினுக்கிக்கிட்டு சுத்திக்கிட்டு திரிகிறதா நிறைய பேர் பாத்திருக்கோமே. இவ பெரிய ஒழுக்கம் மாதிரி ஒழுக்கத்தை பத்தி இவ கிளாஸ் எடுக்கிறா என்றான். இதுவரை தன்னை யாரும் இப்படி தரக்குறைவாக பேசி கேட்டிராதவள் அதிர்ந்து நின்றாள். அவளின் நிலையை அறிந்த தீரன், ஆதாரம் இல்லாம ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசக்கூடாதுன்னு உன் அம்மா உனக்கு சொல்லிக் கொடுக்கலையா என்றான். என் அம்மா எனக்கு நல்லாதான் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கா. இவ அம்மா இவ்வளவு ஒழுங்கா வளர்க்கலையோ, அதான் ஊரு முன்னாடி ஒருத்தன் கூடவும் ஊருக்கு வெளியே வயக்காட்டுல இன்னொருத்தன் கூடவும் சுத்திக்கிட்டு திரிகிறாளோ என்றான் அப்புதியவன். இந்தாப்பா, இப்படி எல்லாம் பேசாத. ஆனாலும் தீரா, இந்த பொண்ணு உன் கூட சுத்துறத நானே பாத்திருக்கேன். ஊருக்குள்ள அந்த உதிப்பைய கூட உரசிட்டு சுத்துறா. சரி, அவன் கூட படிக்கிற பையன் தோஸ்துன்னு வச்சுப்போம். உன் கூட சுத்துறாளே, அதுக்கு பேர் என்ன? நீங்க 2 பேரும் என்ன கல்யாணமா பண்ணிக்க போறீங்க உன் கூட சுத்த என்றார் ஒரு பெரியவர். ஆமா, கட்டிக்க போற பொண்ணுதான் சொல்லு தீரா என மனதினுள் தவித்தார் சிதம்பரம். நிலைமை கைமீறி போனா உண்மையை உடைத்து கூறிவிட வேண்டியதுதான் என நினைத்தவாறு தவிப்புடன் மகியையும் தீரனையும் பார்த்தார் சிதம்பரம். நான் கட்டிக்க போற பொண்ணுதான் என்ற வார்த்தை தீரனின் நுனி நாக்கு வரை வந்ததே. இது சினிமால, இப்படி சொன்னா அவளோட வாழ்க்கையை சேர்த்து பாழா போயிரும் என்றெண்ணி அந்த வார்த்தையை மென்று உள்ளே விழுங்கி, ஒரு பொண்ணை நீங்களே இப்படி தப்பா பேசலாமா என பெரியவரை பார்த்து கேட்டான் தீரன். தன்னோட நடத்தைய தீர்மானிக்க இவங்க யாரு? முதல்ல இவன் யார் புதுசா? என்னையை கேவலப்படுத்த இவங்க இப்படி முன்னாடி நிக்கிறான் என தனது சுய சிந்தனையில் மூழ்கி அப்புதியவனை அமைதியாக கூர்ந்து கவனித்தாள் மகிழ்விழி. நெருப்பில்லாம புகையாது தீரா, உன்னைய பத்தி எங்களுக்கு தெரியும். நீ இந்த ஊரு பையன். ஆனா இந்த பொண்ணு வெளியூரு, அதுவும் டவுனு. அங்க இந்த மாதிரி கட்டுப்பாடு எதுவும் இல்ல. எப்படி வளர்ந்தான்னு நமக்கா தெரியும்? நம்ம ஊரு பொண்ணுங்க இது மாதிரி ஆம்பளைங்க முன்னாடி வந்து நின்னு பேசி நம்மள அவமானப்படுத்துவாங்களா? இப்படி வளர்ந்த பொண்ணு உன்னை மயக்கி கைக்குள்ள போட்டுக்க கூட இப்படி இளைஞ்சிட்டு தெரியலாம். யாரு கண்டா உன்னைய கட்டிக்க போற பொண்ணா இருந்தா அந்த உரிமையில உன் கூட சுத்தரான்னு சொல்லலாம் என புதியவன் மகியின் ஒழுக்கத்தை தாக்கி பேச அதில் கோபமடைந்த தீரன் கையை முறுக்கி கொண்டு வந்தான். அதே நேரத்தில், ஆமாடா, மகி தீரனை கட்டிக்க போறவதான், என் மருமகடாவ சிதம்பரம் கூற வாய் திறந்த நொடி அவரின் மனதில் உள்ள சொற்களை இடி முழக்கம் போல் முழங்கியது ஒரு குரல். அதன் விளைவு, இனி மகிழ்விழி சிங்கம் புணரியை விட்டு செல்லக்கூடாது என அவளுக்கு ஓர் தடை போட்டது. அத்தியாயம் 28. தூரிகைக்காக கூட்டிய பஞ்சாயத்தில் மகியின் ஒழுக்கத்தை சந்தேகப்படும்படியான விவாதத்தை புதிதாய் ஒருவன் முன்வைக்க அனைவரின் கவனமும் மகி மற்றும் தீரனை நோக்கி சென்றது. பஞ்சாயத்தில் ஆள் ஆளுக்கு அவர்கள் இஷ்டத்திற்கு மகியையும் தீரனையும் இணைத்து பேசிக்கொண்டே செல்ல, ஆமா, தீரனும் மகியும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அதனாலதான் மகியோட அப்பா அம்மா இங்க வந்திருக்காங்க. அவங்க சேர்ந்து பேசினா என்ன தப்பு என ஓங்கி குரல் கொடுத்தவாறு பஞ்சாயத்தினுள் வந்தான்.
என்னடா இவனை இன்னும் காணாமன்னு பார்த்தேன், வந்துட்டான் என்றார் ஊர் பெரியவர். சும்மா ஏதாவது சொல்லி சமாளிக்காத என உதயனை பார்த்து கூறினாள் மகியை பற்றி தவறாக பேசிய புதியவன். உதயன் கூறியதை கேட்ட மகி சற்று அதிர்ந்தாலும் சூழ்நிலை காரணமாகத்தான் இவ்வாறு கூறுகிறான் என புரிந்து அமைதியாக அப்புதியவனை ஆராய்ந்தாள். உதயன் கூறியதை கண்டு கொள்ளாமல் அவனை கேள்வியாக பார்த்தான் தீரன். தீரனின் கண்களில் இருந்த கேள்வியை புரிந்து கொண்ட உதயன் தன் கண்களை அழுந்த மூடி திறந்து தீரனுக்கு வேண்டிய பதிலை தன் கண்களாயே அளித்தான். உதயனின் கண்களில் இருந்த பதிலை கண்டவன் இனி என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் என்ற தைரியத்துடன் சற்று இருமாப்புடன் நிமிர்ந்து நின்றான் தீரன். பஞ்சாயத்தில் அதுவரை சற்று தவிப்புடனும் கோபத்துடனும் நின்றிருந்த தீரன் உதயனும் தீரனும் கண்களால் பேசிக் கொண்டதும் தீரனின் உடலில் ஏற்பட்ட மாற்றத்தையும் அவன் முகத்தில் தோன்றிய கர்வ புன்னகையையும் கண்டவள் தீரனும் உதயனும் இரவு சென்ற காரியம் அவர்கள் நினைத்தபடி முடிந்துவிட்டது என ஊகித்த மகி தனது சொல் சாட்டையை சுழற்ற ஆரம்பித்தாள். உனக்கு வேண்டிய தகவல் கிடைச்சிருச்சா என கூறிய பார்வையுடன் பஞ்சாயத்தில் தோன்றிய அப்புதியவனை பார்த்து கேட்டாள் மகி. ஹே ஃபண்ட பத்தி பேசுறதுக்கு நீ யாருடா என அப்புதியவனை பார்த்து கேள்வி கேட்டான் உதயன். ஒரு பொண்ணுக்கு நடந்த அநியாயத்தை பத்தி பேசிட்டு இருக்கல, இன்னொரு பொண்ணை பத்தி தப்பா பேசுற, நீ யாருடா முதல்ல என தீரனும் அப்புதியவனை கேள்வி கேட்டான். இந்த மும்முனை தாக்குதலை சமாளிக்க முடியாமல் அப்புதியவன் பஞ்சாயத்து பெரியவர்களிடம் சரணடைந்தான். பாருங்கய்யா, பெரியவங்களான உங்க முன்னாடியே ஏன் ஒரு ஆளு 3 பேரு சேர்ந்து அடிக்கிற மாதிரி கேள்வி கேக்குறாங்க. நீ கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் சொல்லிட்டாங்க, அவங்க கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லுப்பா, அதான முறை என்றார் ஊர் பெரியவர். அனைவரின் பார்வையும் அப்புதியவனின் மேல் இருக்க சற்று தடுமாறினான் அவன். நான் சொல்லவா நீ யாருன்னு? உதயன் முன்னே வந்தான். அப்புதியவன் அங்கிருந்து நழுவ பார்க்க அவன் பின்னே சென்று அவனை வழிமறித்து அப்புதியவனை பார்த்து சற்று நக்கலாக சிரித்தான் தீரன். நீ தூரிகையோட இந்த நிலைமைக்கு காரணகர்த்தால ஒருத்தன் தானே என புதியவனை நிதானமாக ஊடுருவும் பார்வையுடன் பார்த்தபடி கூறினான் உதயன். இதென்ன புதுசா இருக்கு? பஞ்சாயத்தார்கள் அனைவரும் தங்களுக்குள் சலசலக்க அந்த சலசலப்பை மீறி கம்பீரமாக ஒலித்தது உதயனின் குரல். தூரிய என கூற ஆரம்பித்த உதயன் சற்று தடுமாறி பிறகு தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு, என் தூரிய சீரழிக்க விட்டுட்டு நீ அதை ரசிச்சு வேடிக்கை பார்த்திருக்கல, இப்ப இங்க வந்து என் அம்மாவையும் அண்ணனையும் சேர்த்து வச்சு தப்பா பேசுறியாடா? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? பிசிறு இல்லாமல் பேசினான் உதயன். உதயன் கூறுவதை கேட்க கேட்க மகையின் நினைவில் நேற்றைய இரவு தீரன் கூறிய அனைத்தும் காட்சிகளாக ஓடத் தொடங்கியது. அன்று பகலில் வெளியில் தனது தோழர்களான சிறுவர்களுடன் விளையாடிவிட்டு புள்ளி மானாக துண்ணி குதித்தபடி வீட்டிற்குள் நுழைந்தாள் தூரிகை. எப்பொழுதும் அதிகமாக குடித்துவிட்டு சுய நினைவின்றி தள்ளாடியபடி இரவு நேரத்தில் வீட்டிற்கு வரும் தூரிகையின் தந்தையான கலியமூர்த்தி அன்று பகலில் குடிக்காமல் சுய நினைவுடன் வீட்டினில் இருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்த தூரிகை, என்னப்பா இனி குடிக்காம இருக்க என தன் தந்தையிடம் வினவினாள். தன் மகளின் கேள்விக்கு பதில் அளிக்காமல் அமைதியாக தூரிகையை பார்த்தார் கலியமூர்த்தி. என்னப்பா ஏதாவது பிரச்சனையா? ஆமா என மெல்லியதாக வாயை திறந்தார் கலியமூர்த்தி. என்னாச்சு என தன் தந்தைக்கு ஆதரவாக அவரின் அருகே சென்று அமர்ந்தாள் தூரிகை. நிறைய கடன் ஆகிருச்சு என சுருக்கமாகவே பதில் அளித்தார். பெடுப்பா, படிச்சு வேலைக்கு போய் எல்லா கடையும் நான் அடைக்கிறேன், பெத்தவங்க கடனை பிள்ளைங்கதானே அடைக்கணும் என்றார் கலியமூர்த்தி. ஆமாப்பா, கண்டிப்பா நான் அடைச்சிருவேன். அப்ப அடைச்சிரு என கூறியபடி எழுந்து வெளியே சென்றார் கலியமூர்த்தி. அவர் வெளியே சென்றதும் புதிதாக இருவர் உள்ளே நுழைந்தனர். உள்ளே நுழைந்த இருவரையும் புரியாத பார்வை பார்த்த தூரிகை, அப்பா இவங்க யாரு, நீ என்ன சொல்ற என பயத்துடன் வினவினாள். அப்பா இவங்க கிட்ட நிறைய கடன் வாங்கி குடிச்சிட்ட, அந்த பணத்தை இப்ப கேக்குறாங்க. என்கிட்ட எங்க இருக்கு பணம்? பணத்துக்கு பதிலா உன்னைய கேட்டாங்க. நீதானே சொன்ன பெத்தவங்க கடனை பிள்ளைங்கதான் அடைக்கணும்னு, அடைச்சிரு என கூறியபடி கதவை பூட்டிவிட்டு வெளியே சென்றார் கலியமூர்த்தி. தனது தந்தை கூறியதில் உச்சக்கட்ட அதிர்ச்சி அடைந்த தூரிகை தன் முன்னே நின்றிருக்கும் இருவரையும் பயத்துடன் பார்த்தாள். செம்ம அழகா இருக்க பாப்பா, உன் மேல எனக்கு ரொம்ப நாளா ஒரு கண்ணு என்றபடி இருவரில் ஒருவன் தூரிகையை நெருங்க மற்றொருவன் சிரித்தபடி வீடியோ எடுக்க ஆரம்பித்தான். தூரிகையின் கண்ணீரோ அவளது கதறல்களோ அவனை சிறிதும் அசைக்கவில்லை. தூரிகையின் எதிர்ப்பை எல்லாம் தூசியாக தட்டிவிட்டபடி தூரிகையின் தலையில் அடித்து மயக்கமாக்கி தனது சதை வெறியை தீர்த்து கொண்டான் அவன். அரை மயக்கத்தில் இருந்த தூரிகை நரக வேதனையை அனுபவித்து சிறிது சிறிதாக முழுதாக மயங்கி சரிந்தாள். மகியின் நினைவில் அனைத்து காட்சிகளும் ஓட அந்த சம்பவம் தனக்கே நிகழ்ந்தது போல் உயிர் வேதனையை அனுபவித்தாள். உதயன் கூறியதை கேட்ட பஞ்சாயத்தார் அனைவரும் திகைத்திருந்தனர். நானா
நான் இல்ல, எனக்கு அந்த பொண்ணை யாருன்னு தெரியாது என படபடப்புடன் கூறினான் அப்புதியவன். எல்லாம் எங்களுக்கு தெரியும் குரு. தூர எங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டா. உன்னோட அந்த கூட்டாளி பத்திரமா இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவன் அந்த உலகத்தை விட்டு போய் ரொம்ப நேரம் ஆச்சுரா என புதியவனான குருவின் பின்னால் நின்று அவன் காதில் கூறினான் தீரன். தீரன் கூறியதை கேட்ட குரு பயத்தில் விடவிடத்து நின்றான். நம்ம ஊர்ல எவ்வளவு பிரச்சனை வந்திருந்தாலும் யாரும் பொண்ணுங்களை தப்பா தொட்டதில்ல. இவனை புடிச்சு உச்சி வெயில கட்டி போடுங்க. பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு இவன் தானே சொல்லட்டும். அப்புறம் இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம். அப்புறம் தீரா, நம்ம ஊருக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. நீ கட்டிக்க போற பொண்ணாவே இருந்தாலும் இந்த பொண்ணு கூட சுத்தினது தப்பு. நீ வாங்க 2 பேரும் என குருவை உச்சி வெயிலில் கட்டி போட சொல்லிவிட்டு தீரனையும் மகியையும் முன்னே அழைத்தார் ஒரு பெரியவர். ஐயோ என இருவரும் ஒருவர் மற்றவரை பார்த்து முறைத்தபடி முன்னே வந்து நின்றனர். ஒரு மஞ்சள் கயிறை எடுத்து தீரனிடம் அளித்து, உங்க 2 பேருக்கும் உள்ள உறவோட அடையாளமா தீரா, நீ இந்த பொண்ணு கையில கட்டு என்றார் பெரியவர். தீரன் திகைத்து தன் தந்தையை பார்த்தான். மகியும் திகைத்து தனது தந்தையை பார்த்தாள். இருவரும் தங்களது பெற்றோரை பார்ப்பதை பார்த்த ஓர் பெரியவர், பிள்ளைங்களை பெத்த உங்களுக்கும் இது சம்மதம் தானே என விரும்பினார். இதை விட்டா 2 பேரையும் ஒண்ணு சேர்க்க முடியாது என எண்ணிய சிதம்பரமும் இந்திரனும் தங்களது சம்மதத்தை சிரிப்பில் வெளிப்படுத்தினர். அவர்களின் சிரிப்பை பார்த்த பெரியவர், அப்புறம் என்ன தீரா, கட்டு என அதட்டினார். உச்சக்கட்ட வெறுப்பில் மகியை முறைத்தவாறு மகியின் கையில் மஞ்சள் கயிறை கட்டினாள் தீரன். என்னவென்று புரியாத உணர்வுடன் வெறித்தபடி நின்றிருந்தாள் மகி. இங்கேயே ஊரு முன்னாடி உங்களுக்கு நிச்சயம் ஆகிருச்சு. கல்யாண பொண்ணு இனி கல்யாணம் முடிஞ்சாதான் ஊர் எல்லையே தாண்ட முடியும். தீரா, கல்யாணம் ஆக போகுது, இனியாச்சும் கோபத்தை குறைச்சிட்டு பொறுப்பாரு என பெரியவர் கூறிவிட்டு பஞ்சாயத்தை கலைத்து சென்றார். ஊர் மக்கள் கலைந்து சென்றதும் சீற்றத்துடன் அங்கிருந்து புறப்பட்டான் தீரன். அவனின் கோபத்தை அறிந்த மற்ற அனைவரும் அவன் பின்னே சென்றனர். உதயனம் அசையாமல் நின்று கொண்டிருந்த மகியை இழுத்துக் கொண்டு தீரன் பின்னே சென்றான். சூறாவளியாய் வீட்டிற்குள் நுழைந்த தீரன் அனைத்து பொருட்களையும் சீற்றம் தாங்காமல் தூக்கி போட்டு உடைத்தான். தீரனின் கோபத்தை கண்ட கருப்பாகி பயத்தில் சுவற்றோடு ஒன்றி நின்றார். அந்நேரத்தில் வீட்டிற்குள் நுழைந்த சிதம்பரம், தீரா, என்னடா அது என அதட்டினார். அவரின் பின்னே உதயனை ஒட்டியபடி வந்த மகியை கண்டவன், நான் அத்தனை தடவை சொன்னேன், எங்கேயாவது கேட்டியா நீ? இப்ப பார் எதுல வந்து நிக்குதுன்னு. அறிவுல திமுருடி, அவ்வளவு திமிரு என கோபம் தாங்காமல் மகியை இழுத்து அறைந்தான் தீரன். தீரா என சிதம்பரம் அதட்ட, மிருகமா நீ என கருப்பாயும் தீரனை அதட்டினார். புருஷன் முன்னாடிக்குள்ள 1000 இருக்கும், நீங்க யார் குறுக்க வர? அதான் ஊர் முன்னாடி எனக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ண வச்சிட்டீங்கல்ல என நக்கலாக தனது பெற்றோரை பார்த்து கேட்டான் தீரன். அப்ப நான் கேட்கலாம்ல என மகியின் குரலை கேட்டு திரும்பிய தீரனின் கன்னத்தில் பலமாக இறங்கியது மகியின் கரம். நீ கை நீட்டி அடிப்ப, அத நான் வாங்கிட்டு சும்மா இருக்கணுமா? பாத்தீங்களா பொண்ணாவ ராங்கிக்காரி, இவளால என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீ என்னடா சொல்றது? பொண்ணையெல்லாம் நான் மட்டும் இல்ல, எவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். இன்னைக்கு நைட்டே தூரிய கூட்டிட்டு நான் என் வீட்டுக்கு போறேன் என தீரனை முறைத்தபடி கூறினாள் மகி. மகியை பார்வையால் பொசுக்கியபடி தீரனும் முறைத்து நின்றான். இருவரும் எதிரெதிரே ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் இல்லை என்ற ரீதியில் ஒருவர் மற்றவரை பார்வையால் எரித்துக் கொண்டிருந்தனர். இவர்கள் இருவரின் சண்டையை பார்த்த இருவரின் பெற்றவர்கள், ஐயோ, இப்படி முட்டிக்கிட்டு நிக்கிறவங்களை எப்படி ஒண்ணு சேர்க்கிறது என மானசீகமாக தலையில் அடித்துக் கொண்டனர்.